ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வில்லேஜ் பாய்ஸ் கிச்சன். இன்றைக்கான சமையல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னவாமா? அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, பழைய சாதத்தில் சூப்பரான டேஸ்ட்டில் எப்படி அல்வா செய்கிறத பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? வாங்க போகலாம். அல்வான்றதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 கப் சாதம் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 4 கிராம்பு 4 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா மிக்ஸில் போட்டு கூழ அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக 1/2 கப் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். சரி, அடுத்ததாக நம்ம வெல்லம் காய்ச்சறதுக்கு இதில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா சூடாகிடுச்சு. 2 கப் சாதத்துக்கு 1 கப் வெல்லத்தை நல்லா காய்ச்சி எடுத்துக்கிறேங்க. வெல்லம் ரொம்ப நேரம் காய்ச்ச தேவையில்லை, வெள்ளைக்கட்டி கரையிற அளவுக்கு இருந்தால் போதும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரியே சாதத்தை நல்லா கூழ அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைச்சி தேங்காய் பால் எடுத்துருக்கேன். அது இல்லாமல் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 50 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து அது தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுருக்கிறேன், ஒரு 1/4 கப் வர அளவுக்கு. இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் இப்போ ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம காய்ச்சி வச்சிருக்க வெள்ளத்தை நம்ம வடிகட்டி எண்ணெய் சட்டியில் சேர்த்துக்கலாம். ஊற்றுங்க. ஓகே. அடுத்ததாக அரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க சாதத்தை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஊற்றுங்க. இப்போ வந்து நெய் ஆட் பண்ணிட்டு கலர் சேர்த்துட்டு அப்புறமா நெய் ஆட் பண்ணுவோம். அல்வா கலராக வேணும்னு நினச்சிங்கன்னா கேசரி பவுடரை கொஞ்சம் தண்ணியில் கலந்து இது கூட சேர்த்துக்கங்க. நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகி வந்துட்டு இதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் மெதுவான சூட்டில் வச்சு கிண்டினா தான் அல்வாவுக்கு தேவையான திக்னஸ் வரும். நம்ம இந்த 3 பவுல்லையும் வந்துட்டு நம்ம நெய் விட்டுட்டு அதை வந்துட்டு ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கப்பில் தான் வந்துட்டு நம்ம அல்வா விட்டு 2 ஹவர் வந்துட்டு நம்ம ஆற விட போகிறோம். அல்வா வந்துட்டு ஈஸியாக வெளியில் வரணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு நெய் தடவிக்கிறேன். இந்த கப்லேயே வந்துட்டு நம்ம முந்திரி வந்துட்டு நம்ம போட்டு வச்சுக்கலாம். அல்வா நல்லா பதத்துக்கு ரெடியாகி வந்துருச்சு. நம்ம இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்க போகிறோம். நெய் சேர்த்துட்டு இப்போ அந்த கப்பில் மாற்றிக்கலாம். இதை அல்வா ரெடி ஆகிடுச்சு. அதை நம்ம கப்லேயும் மாற்றியாச்சு. ஒரு 2 ஹவர் ஆற வச்சோம்னா நமக்கு அல்வா பதம் வந்துடும். அதுக்கப்புறம் இதை எடுத்து சாப்பிட்லாம். என்ன மாமா அல்வா ஆற வச்சு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. கவுத்தரலாமா? கண்டிப்பாக மாப்பிள்ள. எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துடலாமா? அல்வா வச்சு 2 ஹவர் ஆகிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு மாப்பிள்ளைக்கு அவசரம் தாங்கலையா? அதுக்குள்ளே ரொம்ப அவசரப்படுறோம். ஆமாம், இல்லைன்னா மட்டும் கவுக்க போகிறதில்ல வருங்க. சரி. வாவ், செம்மையாக இருக்குது. செம்மையாக வந்திருக்கேன் மாப்பிள்ள. கட் பண்ணி சாப்பிட்றலாமா? நான் மட்டும் வேண்டாம்னா விட்டுறையா போகிறீங்க? கட் பண்ணிடுறேன். கட் பண்ணுங்க. வா, சும்மா வேறு லெவலில் வந்துருக்குமாம்மா. ஆகா, சும்மா தள்ளுன்னு இருக்கு.
புள்ளி காமிங்க அப்படி. வேறு லெவல். எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரியல. ஒரு பழைய சாதத்தில் இந்த மாதிரி அல்வா செய்ய முடியுமா அப்படின்னு சத்தியமாக எனக்கு தெரியல. வேறு லெவலில் பண்ணியிருக்காரு மாமா. நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வேளை ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு சொல்லுங்கள். அப்புறம் இதை முடிச்சிக்கலாம்ல? முடிச்சிடலாம். ஆஹா.